வணக்கம். செய்திகள் வாசிப்பது நித்யா. இன்றைய முக்கிய செய்திகள். விசிகாவிலிருந்து விலகினார் ஆதவ் அர்ஜுனா. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் ஆதவ் அர்ஜுனா. 6 மாதம் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் விலகுவதாக ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். ஆதவ் அர்ஜுனாவுக்கு மறைமுக திட்டம் இருக்கிறதோ? ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஏதோ ஒரு மறைமுக செயல் திட்டம் இருப்பதாக தெரிகின்றது. இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் தொடர்ந்து எதிர்மறையான கருத்துக்களை தெரிவிக்கின்றார். ஆதவ் இப்படி பேசி வருவதை பார்த்தால் அவருக்கு ஏதோ திட்டம் இருப்பது போல தெரிகிறது. இடைநீக்கம் என்பது வெறும் கண் துடைப்பு அல்ல. விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. ஈவி.கே.எஸ். இளங்கோவன் உடலுக்கு அரசு மரியாதை. மறைந்த காங்கிரஸ் எம்.எல்.ஏ. ஈவி.கே.எஸ். இளங்கோவன் உடலுக்கு முழு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. ஆயுதப்படை காவல் ஆய்வாளர் தலைமையில் 48 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. அதிமுக கூட்டத்தில் 26 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 2026இல் எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதல்வராக்குவோம். அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் செயற்குழு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஏற்கனவே செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட 9 தீர்மானங்களுடன் சேர்த்து 26 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றது. அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள். பெஞ்சல் புயலில் சரியாக செயல்படாத திமுக அரசுக்கு கண்டனம். அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் செய்யப்பட்டது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அதிக வரி விதிப்பு உள்ளிட்டவற்றை கண்டித்து அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசுக்கு கண்டனம். டங்ஸ்டன் சுரங்கத்தை ஆரம்பத்திலேயே தடுக்க தவறிய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கண்டனம். திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க மத்திய அரசை வலியுறுத்தி அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம். மத்திய அரசு இயற்றும் சட்டங்களுக்கு இந்தியில் பெயர் வைப்பதை தவிர்த்து ஆங்கிலத்தில் பெயர் வைக்க வலியுறுத்தி தீர்மானம். ஃபார்முலா 4 பந்தயம், பேனா நினைவு சின்னம் உள்ளிட்டவற்றிற்கான நிதியை வீணடிக்கும் திமுக அரசுக்கு கண்டனம். குடிமராமத்து திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த தவறிய திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். கோதாவரி, காவிரி, பரம்பிக்குளம், ஆழியாறு, பாண்டியாறு, புன்னம்புழா திட்டங்களை தொடர தவறிய திமுக அரசுக்கு கண்டனம். நீட் தேர்வு ரத்து குறித்து நாடகமாடும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். வாக்காளர் பட்டியலில் நிலவும் குளறுபடிகளை சரி செய்து நியாயமாக தேர்தல் நடத்த இந்திய தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க திமுக அரசை வலியுறுத்தி அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம். இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எந்த முயற்சியும் மேற்கொள்ளாத திமுக அரசுக்கு கண்டனம். கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் சேர்க்க சட்ட திருத்தம் மேற்கொள்ள மத்திய அரசை வலியுறுத்தி அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வை பாரபட்சமின்றி வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 2026இல் எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதல்வர் ஆக்குவோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை குறைந்ததால் குற்றால அருவிகளில் குறைந்தது வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அருவியில் குளிக்க 4வது நாளாக இன்றும் தடை நீட்டிக்கப்பட்டது. நட்பு நாடுகள் பட்டியலில் இந்தியாவை நீக்கிய சுவிட்சர்லாந்து. ஜனவரி 1ஆம் தேதி முதல் சுவிட்சர்லாந்தில் இந்திய நிறுவனங்களின் ஈவுத்தொகைக்கு 10% வரி விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவை நட்பு நாடுகள் பட்டியலிலிருந்து சுவிட்சர்லாந்து நாடு நீக்கியுள்ளது. சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த நெஸ்லே நிறுவனத்திற்கு எதிராக இந்திய உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்தது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சுவிட்சர்லாந்து அரசு இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. மேலும் இந்த நடவடிக்கை 2025 ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளதாக சுவிட்சர்லாந்து நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது இந்தியாவில் சுவிஸ் முதலீடுகளை பாதிக்கப்படும் சூழல் உள்ளது. மேலும் சுவிட்சர்லாந்தில் செயல்படும் இந்திய நிறுவனங்களுக்கு வரிகளை உயர்த்தப்பட்டுள்ளது. இதுவரை இந்தியாவுக்கு அளிக்கப்பட்டு வந்த விருப்பத்துக்குரிய நட்பு நாடு என்ற அங்கீகாரம் ரத்து செய்யப்படுவதாக சுவிட்சர்லாந்து நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையான வரி தொடர்பான ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் அந்நாட்டு நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனால் ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் செயல்படும் இந்திய நிறுவனங்கள் கூடுதல் வரி செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை அறிக்கை. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகின்றது. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் இன்று டிசம்பர் 15 புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்பதால் கடலோர மாவட்டங்களில் நாளை முதல் கனமழை துவங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இரவு நேர பயணத்தை தவிர்க்க வேண்டும் என்று தேனி ஆட்சியர் சஜீவனா தெரிவித்துள்ளார். கனமழை பெய்யும் நிலையில் குமுழி மலைப்பாதை, கம்பம் மெட்டு, போடி மெட்டு பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழ வாய்ப்புள்ளதால்
பொதுமக்களும் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களும் இரவு நேர பயணத்தை தவிர்க்க வேண்டும் என்று தேனி ஆட்சியர் சஜீவனா தெரிவித்துள்ளார். மழை பாதிப்பு ரயில்கள் புறப்படும் இடம் மாற்றம். மழை பாதிப்பு காரணமாக தூத்துக்குடியிலிருந்து புறப்பட வேண்டிய 4 ரயில்கள் மீளவிட்டான் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும். தூத்துக்குடி மைசூரு விரைவு ரயில் 16-235 மாலை 5:15க்கு மீளவிட்டானிலிருந்து புறப்படும். சென்னை செல்லும் முத்துநகர் விரைவு ரயில் 12694 இரவு 8:25க்கு மீளவிட்டானிலிருந்து புறப்படும். தூத்துக்குடி பாலக்காடு விரைவு ரயில் 16791 இரவு 10 மணிக்கு மீளவிட்டானிலிருந்து புறப்படும். தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் விரைவு ரயில் 16766 இரவு 10:50 மணிக்கு மீளவிட்டானிலிருந்து புறப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் வருவதை தவிர்க்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலை, நெல்லையிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலைகளில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இன்று கோயிலுக்கு யாரும் பக்தர்கள் வர வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வரும் 17ஆம் தேதி 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வரும் 17ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வரும் 18ஆம் தேதியன்று விழுப்புரம், கடலூருக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையை விடுத்துள்ளது இந்திய வானிலை ஆய்வு மையம்.